கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தீபா வந்து ரம்யா கிட்டேருந்து வந்து செம மாதம் கார்த்திக் காப்பாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா வந்து தீபாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்தோடனே ஆமாம் எங்கே இருக்க அப்படின்னோடனே நான் தான் சொல்கிறேன்ல அந்த இடம் பரிகாரம் பண்ணணுன்னா இந்த இடம் இந்த ஆறு இருக்குல்ல இந்த ஆறில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து சங்கர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, இதுதான் வந்து குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து உனக்காக வந்து உங்கள் அத்தை நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து பூஜை செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை செஞ்சது. இதை வந்து நல்லா தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு தீபா கிட்ட ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னே ரம்யா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. பரவாயில்ல கொஞ்சம் விட்டால் நம்மளே ஏமாந்துருவோம் போல், நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அதில் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து ரம்யா என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து தீபா வந்து சத்தம் இல்லாமல் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறை போட்டு கட்டி விட்டுறாங்க. பீப்பாயை கட்டி விட்டுட்டு கையில் வந்து வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் டக்குன்னு வில்லியாக மாறுறாங்க ஃபுல் ரியாக்ஷனோட. அதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தீபா வந்து கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கார்த்தியை ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு பார்த்த மாப்பிள்ளை அவன்தான், அவனை நான் வந்து கல்யாணம் பண்ணணும், அவன் கூட சேர்ந்து வாழணும், அதுக்கு நீ இடைஞ்சலாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பீப்பாவை வந்து கைத்தை வந்து விட்டுடுறாங்க, உருட்டிடுறாங்க. அது மலை மேலேருந்து அந்த தண்ணி ஆற்றில் வந்து அப்படியே போயிட்டுருக்கப்ப செம மாதம் வந்து கார்த்தி வந்து அந்த கயிறை வந்து காலில் வந்து வச்சிடுறாங்க. வச்சப்போ வந்து கரெக்டாக வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். கைத்தை பிடிச்சிடுறாங்க. பிடிக்கிறப்ப வந்து கரெக்டாக இது எப்படி நடந்துச்சு, கார்த்தி எப்படி வந்தாருங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ரம்யா வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பக்கமாக கார்த்தி வந்து போயிட்டுருக்கப்ப அந்த சாமியார் இருக்காங்கள்ல, பெண் சாமியார், அவங்க வந்து அம்மன் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. எங்கே போயிட்டுருக்க கார்த்தி அப்படின்னோடனே, இல்லை நான் போய் என் ஒய்ஃபை தேடி போயிட்டுருக்கேன். உன் ஒய்ஃப் எங்கே இருக்கா, தீபா தானே, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கார்த்தியை வந்து வழி அனுப்பி காட்டுறாங்க. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்தி வந்து காரை எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அவரோட ஃப்ரெண்டு சங்கரும் வந்து ஒரே நேரத்தில் வந்து ஃபோனை போட்டு சொல்லிடுறாப்புல, என்ன கார்த்தி, ஆமாம் ரம்யாவோட ஃபோனுக்கு கடைசியாக தீபா வந்து கால் பண்ணியிருக்கா அப்படின்னுங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரம்யா தான் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத கார்த்திக்கு எப்படியோ அந்த விஷயத்தில் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்துட்டாப்புல கார்த்தி வந்தோன்னே அந்த பெட்டியை வந்து கைத்தை போட்டு பிடிச்சி மேலே தூக்குறாங்க. தூக்கி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து தீபா வந்து தூக்கி விட்டோன்னே தீபா வந்து பார்க்குறாங்க. அதோட வந்து எபிசோட ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.